வணக்கம். யூஸ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன். நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன். நம்ம எடிட்டர் சக்தி, அவர் வந்து சின்ன பையன், 27 வயசு தான். ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும். ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ சக்தி. அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ். திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யுவர் இன்புட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க, என்னையும் அடித்தாங்க. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம். அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவைட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் பூந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலானில் அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழுதனா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சாருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில். அண்ட் அது வந்து படத்தில் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடித்த எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழிலண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரி சார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது. அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்டுன்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்த நேரத்தில்
கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலயமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பயிலெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆவேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும்லாம் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழிலாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக. அண்ட் எஸ், அண்ட் அனுப்புமா, ரஜிஷா, இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணும்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன், இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது, அவருக்கும் ஏன் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்ட, ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி, நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ளே ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாகி மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோடய கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாகி மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4ஆவது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட்டை நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன்.
But thank you so much for trusting me. To Paranji sir, Aditi and Applause, நீங்கள் இல்லைனா இந்த விஷன் இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டா. Thank you so much for believing in it financially and also creatively. To my dearest Dhruv, நான் அன்றைக்கி ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன் ஸ்டார் இஸ் born ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலிருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். பைசன் காலமாடன், இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசுனதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பல மாதிரி விவாதித்து அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது, இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்ன வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற பயம், தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன். கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன். அதிகப்படியான நேரத்தை அவங்கள்ட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்க இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சது இல்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்னை திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டுருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இதெல்லாம் எப்போலாம் நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்குது இல்லை, என்னோடய வேலையை பாதிக்குது,
என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோட மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுரையாளன் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்கு ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தர ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோடய கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி எவ்வளோ சிரித்து என்ன தான் பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் துருவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாம் கண்மூடி எப்படின்னா, அந்த நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்தான் அங்கேருந்து வரும்போது, இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனுக்கு எப்படி மாற்ற போவோம், இது எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமாக அப்படி ஒரு பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேத்துக்குள்ளும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணும்னு இந்த வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவில் நம்ம யாருன்னு காட்டியே அவனுங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்களோட உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னோடய குடும்பம் சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நீங்கள் நிறைவாகவே இருக்கேன். என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாரோ என்ன கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததில்லை. நாங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒரு வேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்புறம் படமே நான் எடுப்பேன். அது ஒரு வேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது,
இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்களுக்கிட்டே இருக்காது. நான் அதை இப்போ இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்களுக்கு சின்ன சின்னதாக, ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக, ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம். அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது நன்றி அறிவிப்பு கூட்டம். அது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் இருக்குது. அது உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ரஞ்சித்தோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இது 3வது இவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன். பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது. இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்குது. அது அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம். அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய இயக்குனர், இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ். அதீதமான ஒரு கலகக்காரன்னா மாரியை சொல்லலாம். எப்போவும் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி, ஒரு அற்புதமான படைப்பு. இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின். அண்ட் துரு, கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம் அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும், தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கே இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டையும் சொல்கிறேன். யூ ஹாவ் எ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம். அண்ட் ரஜிஷா இஸ் எ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான் அது. பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அது அவர் வாயிலே நானே கேட்டுட்டேன். பருத்தி வீரன் படத்தில் ஒரு என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. என்னை கேட்ட நாள் வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுங்க. அது 1.5 மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை. அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் இது பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதுதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது. அண்ட் எழில்,
மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது 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 வேறு மாதிரி ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி, நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார். இல்லை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரல. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, யூ ஆர் அமேசிங், குட், தேங்க்யூ. அண்ட் எடிட்டர் சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு, எங்கள் அண்ணன் இவர். நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன். இல்லை சின்ன பையனா, நான் சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க, சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன் நான். நல்ல நண்பர். அப்புறம் அதித்தி, ஒண்டர்ஃபுல் பர்சன், எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருக்க ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டுருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க. அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல. ஓ நீலம், ஓ அப்படியா, ஓ அப்லாஸ் வேறியா, அதுவே தெரியல வர எனக்கு. ஓ ஓகே நீலம் ஸ்டுடியோஸ். ஏன்னா நான் அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. கடைசி நாள் ஷூட் அது, இந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், துருவிட்ட தான் கேட்டேன், இது யார் இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அவங்க தான் ஒன்றா அந்த ப்ரொடியூஸ். ஓ அப்படியா, ஓ எனக்கு தெரில. நான் அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். யாரை விட்டேன், மாஸ்டர். அவர் சொன்ன மாதிரி வெயிலேருந்து எனக்கு தெரியும். வெளில அவங்க அப்பாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அதுலேருந்து எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவங்க அப்பாக்கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க, வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் வந்து பண்ணலாம்ல, வேணாம்ல, பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. பண்ணிடுறாங்க, ஓகே பண்ணிட்டு வரப்பா அவர் அப்படின்வாங்க. இல்லை அதாவது நீங்கள் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து அது ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடின்னு நினைக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. டைரக்ஷன் சாரி, முக்கியமான ஆமாம் சாரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேன், உதவி கேமராமேன், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. நான் அதை எப்பவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்லி